தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்த வருவாய்த்துறை அலுவலர்கள். வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. இனி விரிவான செய்திகள். சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும். வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். கருணை அடிப்படை பணி நியமனத்திற்கான உச்சவரம்பு 5% குறைக்கப்பட்டுள்ளதை ரத்து செய்து மீண்டும் 25% நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். கிராம உதவியாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள், நில அளவை பிரிவை சார்ந்த அலுவலர்கள் ஆகிய அனைவரும் ஒன்று சேர்ந்து வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பை ஆரம்பித்து பல்வேறு கட்ட அடையாள போராட்டங்களை 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தியும் பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசிடம் வைத்தும் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படாத காரணத்தினால் தமிழக அரசு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பை இந்த போராட்ட நிலைக்கு தள்ளியுள்ளது. அந்த 9 அம்ச கோரிக்கைகள் பல ஆண்டு காலமாக வருவாய்த்துறையிலே நாங்கள் கேட்டு நியாயமான நிறைவேற்றக்கூடிய கோரிக்கைகளாக இருந்தும் கூட தமிழக அரசு பல்வேறு அடையாள போராட்டங்களுக்கும் கோரிக்கைகளுக்கும் பதிலளிக்காத சூழ்நிலையில் இந்த விதமான தொடர் காத்திருப்பு போராட்டத்தினை வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் நேற்று முதல் நடைபெற்று வருகிறது. இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தினுடைய பிரதானமான 9 அம்ச கோரிக்கைகளானது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் அனைத்து வித அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட மற்றும் தனி ஊதியமும், கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்பதும், பல்வேறு விதமான இடர் சார்ந்த பணிகளிலே ஏற்படக்கூடிய உயிர் மற்றும் உடலுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளுக்கு எதிரான பணி பாதுகாப்பு சட்டத்தினை உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும், கால மாற்றத்தினால் பல காலத்திற்கு முன்னால் இயற்றப்பட்ட கிராமத்திலேயே தங்கி பணிபுரிய வேண்டும் என்ற அந்த நீட்டு போன அந்த அரசாணையை நீக்கி புதிய அரசாணையை வட்டம் அல்லது கோட்டம் என்ற அளவில் மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும், நில அளவைத்துறையிலே வெளிமுகமை கான்ட்ராக்ட் பேசிஸ் லைசன்ஸ் சர்வேயர் என்ற வெளிமுகமை பணிகளும் அதீதமான அழுத்தம் போன்ற பணிகளை களைந்து அவர்களுடைய பணிகளை எளிமையாக்கி அவர்களுடைய பணியை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் உட்பட 9 அம்ச பிரதானமான கோரிக்கைகள் இருக்கிறது. கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு பட்டப்படிப்பை தகுதியாக உயர்த்திட வேண்டும் என்ற அடிப்படையான கோரிக்கைகளில் பல்வேறு கோரிக்கைகளில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தினை நாங்கள் எடுத்துள்ளோம். இந்த போராட்டத்தில் வெற்றி பெறாமல் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடப் போவதில்லை என்ற தீர்மானத்தோடு மாநில மையத்தின் உறுதியான வழிகாட்டுதலோடு கோயம்புத்தூர் மாவட்ட பெறா ஒருங்கிணைப்பாளர்களாகிய நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் கோவை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 200க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் பந்தல் அமைத்து வேலை நிறுத்த போராட்டத்தில் TNBAOMS, TNBAOA, TNSOU, TNROA என 5 கூட்டமைப்புகளை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் செயலாளர் தலைமையில் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நாளைக்கு முதலமைச்சர் வருகிறார். இப்ப இந்த போராட்டம் உங்களுடைய கோரிக்கைகளை சார்ந்து நாளைக்கு முதலமைச்சர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கா? சந்திப்பீர்களா? மாநில தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ அதற்கு தகுந்தாற் போல முதலமைச்சரை சந்திக்க முடியுமா என்பது குறித்து பின்னர் கலந்து ஆலோசிக்கிறோம். ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையும் அவர்கள் கொடுத்த ஒரு வாக்குறுதிகளை நம்பித்தான் அரசுகளிலோ செயல்படுறாங்க. தேர்தல் ஆரம்பிக்கும் போது, அதாவது தேர்தல் அறிவிக்கும் போது தன்னுடைய கோரிக்கைகள் வலியுறுத்தி சமீப காலமாக கடந்த 1 மாதமாக அனைத்து அரசு சங்கங்கள் சத்துணவு, நர்ஸு, சேமிப்பு ஒவ்வொரு சங்கமா ஆர்ப்பாட்டங்கள் ஈடுபட்டு போராட்டம் இயங்கி இருக்கிறாங்க. இந்த போராட்டங்களுக்கு நிரந்தரமான தீர்வுக்கான என்ன? அரசு 5 ஆண்டுகளாக இருந்தது. ஏற்கனவே இந்த 5 ஆண்டு காலங்களில் எங்களை அழைத்து பேசி ஒரு குறிப்பிட்ட உத்தரவாதமோ அல்லது கோரிக்கைகளில் ஒரு பகுதியோ ஏதாவது ஒரு நிறைவேற்றி இருந்தால் தேர்தல் காலங்களிலே நாங்கள் போராட வேண்டிய இந்த சூழல் ஏற்பட்டிருக்காது என்பது தமிழக அரசுக்கும் உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் தெரியும் என்பது என்னுடைய கருத்து. இந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்துட்டாங்க? இந்த போராட்ட காலம் எத்தனை நாள் நீடிக்கூடிய வாய்ப்பு? தமிழ்நாடு முழுவதும் 42,000 பேர் எங்களோட சங்கங்கள் இருக்காங்க. மேலும் ஒரு சில சங்கங்கள்
எங்களுக்கு ஆதரவு கொடுத்து தொடர்ந்து வந்து போராட்டம் மேலும் மேலும் வலுப்பெற்று இருக்குது, எண்ணிக்கை கூடிட்டு இருக்குங்க. இந்த போராட்டங்களும் எவ்வளவு நாள் நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன்? அது தமிழக அரசின் கைகளில் தான் இருக்குது. உடனடியாக அழைத்து பேசினா அதை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் பட்சத்தில் ஒரு நாளில் கூட முடியலாம், அல்லது கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் காலம் தாழ்ந்தால் 10 நாட்கள் கூட தொடரலாம். தமிழக அரசு தான் அதை முடிவு செய்யணும். 2வது நாளாக உங்க போராட்டம் வந்து தொடர்ந்துட்டு இருக்குது. நீங்க போராட்டம் ஆரம்பிக்கும் போது உளவுத்துறை மூலியமா வந்து அரசுக்கு தகவல் போயிருக்கு, சம்பந்தப்பட்ட துறைக்கும் தகவல் போயிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு தகவலோ ஏதாச்சும் வந்தோம்? இதுவரைக்கும் மாநில தலைமைக்கு எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கான அழைப்போ கோரிக்கைகளுக்கான உத்தரவாதங்களோ தரப்படவில்லை. அடுத்தடுத்த ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு அழைப்புகள் வந்தால் கண்டிப்பா ஊடக நண்பர்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம். தங்களது கோரிக்கைகளை பல மாதங்களாக வலியுறுத்தி வரும் நிலையில் தற்போது பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், தங்களின் கோரிக்கைகள் நிறைவேறாவிடில் போராட்டம் தொடரும் எனவும் தமிழக அரசுக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் எச்சரிக்கை விடுத்தனர்.